லைக் யூனிஃபார்ம் போட்டு எல்லா வீடியோஸும் பண்ணுறது, இந்த ரொமான்டிக்காக வீடியோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த கட்டி பிடிக்கிற வீடியோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த படிக்கிற பசங்களை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது, அது வந்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? இதை விட தப்பாலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தப்பு பண்ணல. சும்மா இப்படி நாங்கள் சுற்றுவோம், சும்மா இப்படி க்ளோஸ்அப்பில் வருவோம், அவ்வளோதான். இப்போ நார்மல் ட்ரெஸ்ஸில் போட்டு பண்ணால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அவ்வளோ வியூஸ் இல்லை. இப்போ ஸ்கூல் யூனிஃபார்மோட பண்ணி போட்டோம்னா இது காட்டினா அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் ரொமான்ஸ் பாட்டு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வியூஸ் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக போகுது. டக்குன்னு நாங்கள் வந்து வைரல் ஆகிட்டோம். அது சில பேருக்கு வந்து பொறாமலையும். இப்போ படிப்பை பற்றி போட்டோம்னா யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க, எல்லாம் ஆன்ட்டி அங்கிள் தான் பார்ப்பாங்க. தப்பு உங்கள் மேலே கிடையாது, பார்க்குறவங்க நிறையா பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சரியான கண்டென்ட்ஸை விட தப்பான கண்டென்ட்ஸ்க்கு தானே வியூஸ் நிறைய வருது. இப்போ யூனிஃபார்முக்குன்ட்டு ஒரு மரியாதை இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. வி ஆர் நாட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, கிளாஸ் ரூம்லேயே வீடியோ பண்ணுறாங்க. இப்போ அதை வந்து யாருனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. அது வீடியோவே நிறைய ட்ரெண்டிங் ஆகுது. திட்டுறாங்க, அசிங்கமாக கழுவி ஊற்றுறாங்க, காரி துப்புறாங்க. இதனால என்ன யூஸ் இருக்குது? ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுற இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறாங்களா? பார்த்தாங்க, திட்டினாங்க. மம்மி டாடி பார்த்துருப்பாங்க. திட்டு தான். இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர தான் நம்ம மேலே ஏறுறோன்றது எங்களுக்கு தெரியுது. நீங்கள் லவ்வர்ஸா, எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, எல்லாருமே அது கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நல்ல நெருக்கமாக வீடியோ பண்ணுறோம்ல. இப்போ நீங்கள் என்ன இதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க? நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸா, மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா? இவர் வந்து நான் ஆக்சுவலாக பீச்சில் தான் பார்த்தேன். பீச்சில் பார்த்து பிடிச்சி அப்படியே ஃப்ரெண்ட் ஆகி நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாக பிரிஞ்சிருவீங்க, அந்த மாதிரியான நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. இப்போது அவங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாரையும் முட்டாள் தான் நான் சொல்லணும். இப்போ வந்து எங்கள் வீட்டில் சொல்கிற கண்டிஷன் தான் ஒன்லி அரேஞ்ச் மட்டும்தான். உங்களுக்கு நான் இவர் கூட ரீல்ஸ் பண்ணுறேன், நான் எப்படி சொல்லி இவங்க வந்து பையன் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க, நீங்க வந்து பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க. இவர் தான் பையன், நான் தான் பொண்ணு. அப்படி அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கொஞ்சம் நேர்ல வாங்க. நேர்ல வந்து ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேடி பாய் அஃபிஷியல்ஸ் அண்ட் ரோசின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சுற்றிட்டு இருக்க, ஐ மீன் வலம் வந்துட்டு இருக்க பரத் அண்ட் நந்தினி கூட தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். யா, ஸோ எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு கான்செப்ட் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் யூனிஃபார்ம் போட்டு எல்லா வீடியோஸும் பண்ணுறது, இந்த ரொமான்டிக்காக வீடியோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த கட்டி பிடிக்கிற வீடியோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த படிக்கிற பசங்களை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது, அது வந்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? அதாவது எப்படி சொல்லணும்னா, வி ஆர் நாட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. சும்மா நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து பயன்படுத்தினோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா அந்த பிரேக் டைமில் வந்து நாங்கள் ஒரு ரீல்ஸ் எடுத்து நாங்கள் போட்டோம். அது கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. இப்படி சின்ன பசங்க பார்த்து அதில் வந்து கொஞ்சம் தப்பான நோக்கம்னா இதை விட தப்பாலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தப்பு பண்ணல, புரியுது. சும்மா இப்படி நாங்கள் சுற்றுவோம், சும்மா இப்படி க்ளோஸ்அப்பில் வருவோம், அவ்வளோதான். எங்களுக்கு தெரிஞ்சது அது தப்புன்னு, மற்றவங்களுக்கு தெரிஞ்சு தப்புன்னு பார்த்தாங்கன்னா அது தப்பாக இருக்கலாம். சரி, ஓகே பண்ணுறாங்க ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. அப்போ தப்புன்னு தெரிஞ்சு அவ்வளோ பேர் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நாங்கள் சும்மா ஒரு ரீல்ஸ் பண்ணி போட்டோம்னா அது ஈவினிங்குள்ளே லேக்ஸ் கணக்காக தாண்டிடுது. ஒரு 2 or 3 டேஸில் வந்து மில்லியனாக மாறிடுது. இப்போ தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து பார்க்குறாங்க அவ்வளவோ. இல்லை, இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சரியான கண்டென்ட்ஸை விட தப்பான கண்டென்ட்ஸ்க்கு தானே வியூஸ் நிறைய வருது. அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்மே இருக்குல்ல. நாங்கள் அந்த மாதிரி தப்பான கண்டென்ட் எதுவுமே நாங்கள் பண்ணல. ஓகே, பட் இப்போ உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கா? இப்போ நான் பண்ணுற எல்லா வீடியோஸுமே நான் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன்? ஆக்சுவலாக அது நாங்கள் ஏன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நாங்கள் பண்ணுறோன்னா, இப்போ நார்மல் ட்ரெஸ்ஸில் போட்டு பண்ணால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அவ்வளோ வியூஸ் இல்லை. இப்போ ஸ்கூல் யூனிஃபார்மோட பண்ணி போட்டோம்னா அதுக்கான எதிர்பார்ப்பு நாங்கள் வந்து பார்க்குறோம். ஓகே, அதுக்காக தான் நாங்கள் இது உங்கள் கமெண்ட்ஸ்ல இருந்து பார்த்தது தான். இப்போ யூனிஃபார்முக்குன்ட்டு ஒரு மரியாதை இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட லைக் பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது யூனிஃபார்ம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போது 4 சவுத்துக்குள்ளே யாரும் என்னென்னமோ பண்ணுறாங்க, தப்பு எவ்வளோ பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து இது நாங்கள் தப்பு பண்ணுறோன்றது அது நான் சொல்கிறதுக்கு முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து தப்பு பண்ணாதான் நம்ம தப்பு பண்ணணும்னு ஒத்துக்கிறோம். பார்க்குறவங்க வந்து அது ஏன் தப்புன்னு அச்சீவ் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு நாங்கள் வந்து வைரல் ஆகிட்டோம். அது சில பேருக்கு வந்து பொறாமையாக இருக்கும், சில பேர் காண்டோ இருக்கும். ஸோ அதனால் வந்து அது தப்பான நோக்கத்தில் வந்து பார்த்து கமெண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே அது அப்படியே பப்ளிசிட்டி ஆகிடுச்சு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜஸ்ட் வீடியோ காண்டி தானே. நான் யூனிஃபார்ம் அதுலலாம் இருக்கு, எந்த ட்ரெஸ் போட்டு பண்ண என்ன இருக்கு? இப்போ சில கமெண்ட்ஸ்ல உங்களோட எடுத்து படிக்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க, உங்களோட வீடியோஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ உங்களை மாதிரியே பார்த்துட்டு ஓகே இவங்கள மாதிரி நம்மளும் வந்து பண்ணால் நம்மளும் வந்து ஃபேமஸ் ஆகலாம், ஃபெமிலியர் ஆகலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை அவங்களும் எடுத்து பண்ண ஆரம்பித்தா அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போது எப்படி நான் சொல்லணும்னா, இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப 89.9% வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இல்லாமல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து உள்ளே என்ட்ரு ஆகலை. எல்லாருமே, நானே சில டைம்ஸ்லாம் நான் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க வித் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட கிளாஸ் ரூமில் பண்ணுவாங்க.
ஸோ அந்த ஃபோனை வந்து கொடுத்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்களே ஸ்கூலில். ஸோ அது மாதிரி வந்து நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ ஸ்கூல் உண்மையாலே ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து கிளாஸ் ரூம்லேயே வீடியோ பண்ணுறாங்க. இப்போ அதை வந்து யாருனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. அது வீடியோவே நிறைய ட்ரெண்டிங் அதுவே நிறைய ட்ரெண்டிங் உள்ள ஆகுது. ஸ்கூல் உள்ள பண்றது டான்ஸ் ஆடி போடுறதுலாம் இது ஆகுது. நாங்க ஸ்கூல் அவங்களாம் உண்மையாலே ரியலாகவே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். நாங்கள் வந்து ரீல்ஸ் மட்டும்தான், அதனால தான் நாங்கள் ரீல்ஸில் போடுறோம். உங்களோட கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸை விட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்களுமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் எதுவுமே பார்க்க மாட்டோம், நாங்க கமெண்ட் பாக்ஸ்லயே போக மாட்டோம். ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரியுது, இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர தான் நம்ம மேலே ஏறுறோன்றது எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால அந்த கமெண்ட் பார்த்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணும். நம்மளும் மதிச்சு வந்து பிடிக்கலனாலும் கமெண்ட் ஒரு கழுவி ஊற்றுறாங்கன்னா அதை லைக் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடுவேன். மற்றபடி அவங்க ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு லைக் போட்டு அவங்களுக்கு ஒரு இதுவாக பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து ஃபேமிலியோட தான் இருக்கீங்க. ஆமாம், வீட்டில் பேரண்ட்ஸோட தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுற இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறாங்களா? பார்த்தாங்க, திட்டினாங்க. இந்த மாதிரி வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா, மம்மி டாடி சொந்தக்காரங்க தான் அதிகமா பேசிட்டு இருக்கிறது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? திட்டு தான், எதுக்கு பண்றீங்க அப்படின்ற மாதிரி திட்டு தான். ஃபேமிலிஸ் தான் மொத்தம். அதுக்கப்புறம் அவங்களே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நல்லா பண்றீங்க. என்ன ஒன்று, ரொம்பலாம் போயிடாதீங்க வீடியோக்குள்ள, உங்களோட லைஃப்பையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லதான் சொன்னாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு இப்போ எப்படி வீட்டில் என்ன மாதிரியான திட்டிட்டு தான் இருக்காங்க? வீடியோ இங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் உங்க வீட்டுல போய் சொல்றேன். எங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி தான். ஸோ வீட்டில் வந்து அப்போஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. வந்து இப்போ நீங்களே வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டீங்க நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் பசங்களாம் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து கப்புள்ஸாக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் லவ்வர்ஸா, எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்க்குலாம் என்ன ஆன்சர் வச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக இவங்க வந்து ஃப்ரெண்டு தான். மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒன்லி அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் தான் சொல்லிட்டாங்க. இப்போ என்னோட ஏஜ் வந்து 26 ஆகுது. இப்போ நாங்கள் எதுக்காக இந்த மாதிரி வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கும் ஆக்டிங்னா இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கும் ஆக்டிங்னா இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எங்களுடைய பொசிஷன் வந்து நாங்கள் வந்து காட்டுறோம். அது வந்து இப்போ எப்படி வேணால் காட்டலாம். இப்போ நாங்கள் இது காட்டினா அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் ரொமான்ஸ் பாட்டு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வியூஸ் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக போகுது. இப்போ ஃபன்னாக ஜாலியாக பேசினா அது போகாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரோ ஆகிடலாம். எல்லாருக்கும் நம்ம வந்து இன்ட்ரோ ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நார்மலிட்டி ஆகிடலாம். உங்கள் வீட்டில் இப்போ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் என்ன இதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க? நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸா, மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படிங்கிறதுக்கு? லவ்வர்ஸ்லாம் கிடையாது, ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேரும், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. டில் ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரை நல்ல ஒரு குட் ஃப்ரெண்டு தான். அது வந்து நாங்கள் வீடியோ பண்ணுறதுனால சில பேர் கட்டாயமாக இருக்கும். ஆக்சுவலாக இன்க்ளூடிங் எங்கள் அம்மாவோட அப்பா கூட அப்படி தான் இருக்கும். எல்லாருமே அது கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நல்ல நெருக்கமாக வீடியோ பண்ணுறோம்ல, அதனால. இப்போ இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக வீடியோஸ் போட்டாங்கன்னா இவங்கெல்லாம் சீக்கிரம் பிரிஞ்சிடுவாங்க, லைக் அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸ்லையுமே வந்து நிறைய அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாக பிரிஞ்சிடுவீங்க, அந்த மாதிரியான நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறீங்க? இப்போது அவங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாரையும் முட்டாள் தான் நான் சொல்லணும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறோன்னா அது வந்து முதல்ல புரியணும் அவங்களுக்கு. இது உண்மையாலே அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் லவ்வரா இல்லை க்ரஷ்ஷா இல்லை பெஸ்டியா அப்படின்னு வந்து அவங்க தெரியணும். அது வந்து தெரியாமல் அவங்களே வந்து ஓனாக வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன அந்த 3 கேட்டகரியில் இவங்க யாரும் உங்களுக்கு? லவ்வரா, பெஸ்டியா? ஃப்ரெண்டு தான். உங்களுக்கு? ஃப்ரெண்டு தான். 2 பேரும் ஒன்றா இதை ஸ்டார்ட் பண்ணது எப்படி வந்து லைக் நீங்கள் இவங்களோட தான், நந்தினியோட தான் வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணீங்க? நீங்கள் வந்து பரத்தோட தான் வீடியோஸ் பண்ணணுன்ற மாதிரி டிசைட் பண்ணீங்க? இவர் வந்து நான் ஆக்சுவலாக பீச்சில் தான் பார்த்தேன். பீச்சில் பார்த்து பிடிச்சி அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் இவர் கேட்டாங்க ரீல்ஸ் பண்ணலாமான்ட்டு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா சொன்னேன். ஆக்சுவலாக அவங்க ஸ்டார்டிங்கில் வீடியோவே பண்ண தெரியாது. இதுதான் தெரியவே தெரியாது, பண்ணது மட்டும் ஒன்றுமே தெரியாது. நான் வந்து ஆக்சுவலாக மேல் வெர்ஷன் வந்து நான் பண்ணிடுவேன், இவங்களோட வெர்ஷனும் நான் பண்ணி காட்டுவேன். ஸோ என்னோட ஆக்டிங் தான் அவங்க வந்து ஹோப் பண்ணி காட்டுறாங்க. ஓகே. ரீல்ஸ் பண்ணாதான் இப்போ கற்றுக்கினாங்க. இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா கமெண்ட் பார்க்க அவங்களுக்கு. உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்த இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பையன் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க, 2 பேரும் வந்து இந்த மாதிரி மாறி வேஷம் போட்டு வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவரு தான் பையன், நான் தான் பொண்ணு. அப்படி அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கொஞ்சம் நேர்ல வாங்க, நேர்ல வந்து பார்த்துட்டு போங்க திருப்தியா. ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்ட்டு சொல்லிட்டீங்க. இப்போ பர்சனலாக உங்கள் 2 பேருக்குமே இப்போ நீங்கள் வந்து யார் கூடயாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? இல்லை. நீங்கள்? இல்லை.
ஓகே, நீங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இல்ல, நாங்க 2 பேருமே இல்ல, நீங்களும் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, நீங்களும் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இல்ல. சிங்கிள் தான். சிங்கிள் தான். அதனால தான் இவ்வளவு ஃப்ரீடமா நாங்க இருக்கோம். லவர் இருந்தா இப்போ எங்களையாவது விட்டுருப்பாங்களே இந்த மாதிரி. வீட்டுக்கு பயப்படலனாலும் அவங்களுக்கு பயந்தாகணுமே, அதனால. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் 60K ஃபாலோவர்ஸ் கிட்ட வச்சிருக்கீங்க. இதுல இருந்து உங்களுக்கு எதனா பொண்ணுங்க கிட்ட இருந்து ப்ரொபோசல்ஸ் வருது அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்திருக்கா? வந்திருக்கு. என்ன பண்ணீங்க? நிறைய வந்திருக்கு. ரிப்ளை பண்ணுவேன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து எங்கள் வீட்டில் சொல்கிற கண்டிஷன் தான், ஒன்லி அரேஞ்ச் மட்டும்தான். உங்களுக்கு வந்திருக்கு, ஆனா யாருக்கும் ஓகே சொல்லல. ஓகே சொல்லலையா? ஏன் ஓகே சொல்ல? ஏன்னா நான் இவர் கூட ரீல்ஸ் பண்றேன், நான் எப்படி ஓகே சொல்லுவேன்? ஓகே, ரீல்ஸ் பண்றதுனால லவ் பண்ணல. லவ் பண்ண அவங்க கொஸ்டின் கேட்பாங்கல்ல ப்ரோ, அதுதான் அவங்க கூட இப்போ ரீல்ஸ் பண்றதுனால ரெண்டு பேரும் லவ் பண்ணல. நீங்க வந்து வீடியோஸ் தனியா பண்ணுங்க, நந்தினியோட மட்டும் சேர்ந்து பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வர கமெண்ட்ஸ்க்குலாம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்க? அதான் ஏன் கேக்குறேன், நான் பண்ணா இவர் கூட அவங்களுக்கு என்னவான்ற மாதிரி தான் தோணுது. அவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி அது கேட்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி கேட்கறதுக்கான ரீசன் வந்து பொசசிவ்னஸ்ன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இருக்கும். ஓகே, அவங்களுக்கு ஒரு பொறாமையா இருக்கும்ல, இப்போ பெட்டர் தென் நந்தினியோட அவங்க அழகா இருப்பான்னு ரொம்ப பீத்திக்கினாங்க போல. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு இவங்க டம்மியா தெரியுறாங்க. நீங்க பண்ற வீடியோஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது மனப்பாடம் பண்ணிட்டு ஒழுங்கா லிப்சிங்க் ஆகுற மாதிரி நீங்க பண்ண மாட்டீங்கல்ல? அப்படி இல்லை, நாங்க ஒரே டேக்ல ஒரே இதுலயே முடிச்சிருவோம், ஒரே வீடியோலயே முடிச்சிருவோம். அதுக்காண்டி தான் 2 டேக் போயிட்டே இருந்துச்சுன்னா வேணா கரெக்டா பண்ணலாம், ஒரே டேக்ல முடிச்சிருவோம். அப்ப வீடியோ நல்லா வர வேண்டாம், சும்மா பண்ணா போதும். ஒரே டேக்ல எனக்கு ஓகே ஆயிடுற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். இவங்க தான் அது ஓகே ஆச்சுன்னா லிப்சிங்க் ஆகலன்ட்டு ஏன் சொல்றாங்க? இவங்க தான் கேட்கணும். அதெல்லாம் இவங்க ஒரே நான் தான் ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணிடுவேன், ஏன்னா வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குமா. சரி நாங்கள் வந்து ஒரே டேக், இப்போ எனக்கு வந்து ஓகே, நான் ஒரு 80% ஓகே தான். இவங்ககிட்ட நான் பல வாட்டி சொல்லணும் கரெக்டாக நடிங்க, கரெக்ட். அதுக்காக முன்னாடியே நான் வந்து ஆடியோ வந்து அனுப்பிடுறேன், நைட்டே அனுப்பிடுறேன், நீங்கள் வந்து பாருங்கன்னு. ஆனால் ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க. நேரில் வந்தோடனே லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வாய். நான் சில வீடியோவில் நானே சொல்லிட்டு இருப்பேன், ஒன்றுமே பாட மாட்டாங்க. ஸோ இப்போ நந்தினி நார்மலாக சினிமா ஹீரோயின்ஸ் கூட இந்த அளவுக்கு மேக்கப் போட மாட்டாங்க. நீங்கள் வந்து உதட்டுக்கு மட்டும் லிப்ஸ்டிக் போடாங்க, மூஞ்சிக்கு ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எதனால இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஒன்லி லிப்ஸ்டிக் தான். மேக்கப்ன்றது எல்லாருமே தாங்க போடுறாங்க, யாரும் போடாம இருக்கிறது அதுவுமே கிடையாது. அதுதான், நீங்க உதட்டுக்கு போட வேண்டியதை மூஞ்சிக்கு கொஞ்சம் இல்ல சேர்த்து இல்ல, போட்டுருக்கீங்க. உதட்டுக்கு மட்டும் தான் லிப்ஸ்டிக் போடுவோம். அண்ட் நீங்க வந்து வெறும் ரீல்ஸ் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணது இல்ல. நான் பண்ணுவேன், கூப்பிட்டா ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிப்பாங்க, இவங்களுக்கு பண்ணுவேன். ஸோ இப்போ ரெவென்யூ வைஸ் இப்போ நீங்கள் வந்து வெறும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகன்ட்டு மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஏதாவது ரெவென்யூ தருதா? நீங்கள் வந்து இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ பண்ணுறீங்க, அவ்வளோ நெகட்டிவிட்டிஸ், திட்டுறாங்க, அசிங்கமாக கழுவி ஊற்றுறாங்க, காரி துப்புறாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க, இதனால என்ன யூஸ் இருக்குது? எதனா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறீங்களா? இப்போ இதால் என்ன யூஸ்னா, இப்போ பேமெண்ட் அந்த அளவுக்கு எங்களுக்கு வராது இன்ஸ்டாகிராம் மூலிமா. நாங்கள் யூடியூப்லேயே நாங்கள் வந்து போடல. இப்போ என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஐடியிலேருந்து போடுறாங்க, இப்போ அவங்களுக்குலாம் லேக்ஸ் கணக்காக போகுது. இப்போ எங்களுக்கு என்ன யூஸ்னா, இப்போ ஃபேமஸ் ஆகிறோம். இப்போ அதாவது இந்த முகம் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பப்ளிக்கில் நாங்கள் வெளியே போகிறோம், க்ரௌடில் போகிறோம் அப்படின்னா தெரியுது அவங்களுக்கு, ஒரு உதாரணமாக தெரியுது. அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஓகே, ஹாப்பி தான். ரெண்டாவது எங்களோட வீடியோ பார்த்துட்டு அந்த வியூஸ் பார்த்துட்டு ப்ரொமோஷன்ஸ்லாம் வருது. ஸோ அதில் தான் நாங்கள் வந்து கொஞ்சம். ஸோ ஆவரேஜாக எவ்வளோ ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறீங்க? இப்போ ஒரு ப்ரொமோஷன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்ல. ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க? ஒரு 8,000 to 10,000 வீடியோஸ் மூலியமா. நீங்கள்? நான் எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவும் பண்ணுறது? இப்போ இவங்களுக்கு அந்த எதுவுமே பெனிஃபிட்ஸ் வரல. ஓகே, கிரிஞ்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? தெரியுங்களா? ஸோ தெரிஞ்சதே அதை பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு. தெரிஞ்சு தான் பண்ணுறோம். கிரிஞ்சா? ஆமாம், தெரிஞ்சு. ஏன்னா அது வந்து அவங்க வந்து லைக் பண்ணுறாங்கல்ல, கிரிஞ்சை லைக் பண்ணுறாங்க, பார்க்குறாங்கல்ல, அதனால நாங்கள் வந்து அதை அப்படியே ரீலோட் பண்ணுறோம். நீங்கள்? அதான், உங்களுக்கும் கிரிஞ்சு தான் பண்ணணும். கிரிஞ்சு தான் பண்ணணும்னு இல்லை, அதுதான். இப்போ அதுதான் எல்லாமே மோஸ்ட் ப்ராபப்ளி லைக் பண்ணுறாங்க. கிரிஞ்சு பண்ணுறது, டபுள் மீனிங்கு, அதுக்கப்புறம் ரொமான்ஸு, இதெல்லாம் தான் பண்ணாங்க. இப்போ படிப்பை பற்றி போட்டோம்னா யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க, எல்லாம் ஆன்ட்டி அங்கிள் தான் பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணோம்னா ஒரு யூத் அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம். ஸோ அதனால இப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, தப்பு உங்கள் மேலே கிடையாது, பார்க்குறவங்க மாதிரி ஏன் பார்க்குறாங்க, பார்க்காமலே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுலாம்ல. பார்த்து லைக் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறது இல்லாமல் ஷேர் பண்ணுறாங்க, அது இல்லாமல் கமெண்ட்டுன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு அடி முட்டாளுக்குலாம் நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறோம். அவர் வந்து அந்த மாதிரியான அடி முட்டாளுகளுக்கு தான் அந்த வீடியோ பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி, யாருக்காக? நானும் அப்படிதான், அவர் சொன்னதுதான். அவர் சொன்னது என்னது? ஆமாம், எல்லாத்துக்கும் தான் அவங்க இப்படி ஜாலரா தரது தான், அவங்க ஓனா வந்து கேளுங்களேன். அதுதாங்க அவர் சொன்னது என்னது? யாருக்காகனா எல்லாருக்காகவும் தான், பார்க்கறதுனால. சுத்தமாக எங்களால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப இந்த கமெண்ட் வந்து எங்களை அஃபெக்ட் பண்ணிச்சு, அந்த மாதிரினா நீங்கள் ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கமெண்ட். நிறைய மீம்ஸ் தான்
பார்த்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. என்ன மாதிரி மீன்ஸ் ஏதாவது ஒரு இவர் வந்து ஏதோ கை கொத்தனாரு. கொத்தனாரு அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப சித்தாளு. கஷ்டம். இதான் அதிகமா சொல்றது ரொம்ப கஷ்டமாயிடுது அதெல்லாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் எதுவுமே கிடையாது. இப்போ ஏன்னா இப்போ எங்கனால முடிஞ்சது நாங்கள் ஃபேமஸ் ஆகிறதுனால பார்க்குறோம். இப்போ அவங்கனால முடிஞ்சது எங்கள் வீடியோ ரீலோட் பண்ணி அதை மீம்ஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ இப்போ எங்களுக்கும் அவங்க அதனால சப்போர்ட் அவங்க பண்ணுறாங்க. வந்து ட்ரெண்ட் அதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் நான் வந்து சொல்கிறேன். இதே மாதிரி மீம்ஸ் போட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கஷ்டம்லாம் பட மாட்டோம். ஆமா கண்டிப்பா. அதான் இப்போ வரைக்கும் அதுல ஒருத்தவர் வந்து ஏதோ ஒரு வீடியோவும் எங்களை எடுத்து போட்டிருந்தாரு. அதுல அதான் ரொம்ப பார்த்து கஷ்டமாயிடுச்சு. என்ன போட்டிருந்தாரு? ஏதோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க, நீங்க இந்த வீடியோ தூத்துக்குடி கொத்தனாரு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் வீடியோவே பெருசா எடுத்து போட்டிருந்தாரு யூடியூப்ல அவரு. லைஃப்ல நான் ரொம்ப கேவலமா அசிங்கப்பட்டது இதனாலதான் அப்படிங்கிற மாதிரினா என்ன விஷயம் சொல்லுங்க? இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பைக்கில் போகும்போது. அது உண்மையாலே நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிட்டு டிராஃபிக் வந்து ஃபைன் காட்டினாங்க. அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை. உனக்கு ஏதாவது இருக்கு? இப்ப சில பேர் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அந்த இருக்கீங்க? மாதிரிலாம் பண்ணாங்க. அவமானப்படுத்துறதுலாம் இப்போ நீங்கள் இது என்ன பண்ணி பெரிய சாதிக்க போகிறீங்க அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து நான் உதாரணமாக எதுவுமே காட்ட முடியாது. இப்போ ஏன்னா ஒரு பப்ளிக்கில் நான் போகும்போது இப்போ எனக்கு ஒரு செல்ஃபி எடுப்பாங்க, நல்லா பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை வந்து சொல்கிறவங்க கிட்ட வந்து காட்ட முடியாது என்னால். இப்போ எனக்கு தெரியும் சொல்கிறவங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயினே இருக்கலாம். இப்போ அவங்க அது நல்லது பாசிட்டிவ் நடக்கும்போது நான் அதை மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். இப்போ பாசிட்டிவ் வரும்போது நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக அது ரிவர்ஸில் போயிட்டே இருக்கும். இப்ப நீங்களாம் வந்து உருப்படவே மாட்டீங்க, நீ என்ன வேணா பண்ண நாசமா தான் போவ அப்படின்ட்டுலாம் சொல்றவங்களுக்கு நாங்க இதை பண்ணி இந்த ஒரு பொசிஷன்ல நாங்க போய் இருப்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கா? ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? சொல்கிறவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும். நாங்கள் வந்து அவங்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன் ஸ்டெப் மேலே ஏறிட்டு மேல இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் தான் நாங்கள் இருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் பெரிய டெலிவிஷன்லாம் வந்தோடனே அவங்களுக்கு பெரிய சிறந்த செருப்படி நாங்கள் வந்து தருவோம் கண்டிப்பாக. அது அவங்களே உணர்வாங்க. ஐயோ நம்ம தானே இவங்களை வந்து பின்னாடி பேசணும், அசிங்கமாலாம் கமெண்ட் பண்ணணுமே, இப்போ இவங்க முன்னாடி வந்துட்டாங்க நம்ம இன்னும் இங்கேயே நம்ம எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோமேன்னு அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க கண்டிப்பாக. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் நல்லா தான் இருப்பேன். அவங்க சொல்ற மாதிரி இந்த கொத்தனார் அந்த மாரி வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன். கண்டிப்பா நான் நல்லா தான் இருப்பேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் திங்ஸ். தேங்க்ஸ். தேங்க்ஸ்.